யூதா நிருபம் 1:21 வாசிங்க. அவருடைய இரக்கத்திற்கு நீங்க காத்திருக்கணும்ங்கிறது. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதாவது இது பரலோக ராஜ்யத்துக்குரியதான அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக பரலோக ராஜ்யம் போறதான காரியம் காத்திருங்கள். பொதுவாகவே நாம் வேண்டுகிற காரியம் நமக்கு கிடைக்காட்டாலும் கூட நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஏன்னா அவர் நன்மையை நமக்கு தரக்கூடியவராக. 1 நாளாகமும் 19:13 வாசிங்க. தைரியமாறு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அப்போ எல்லாமே தேவனிடத்துல இருக்கு. ஜெபிக்காம இருந்தா அதனுடைய விளைவுகள். ஆதியாகமம் 3:8 வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தை உலாவுற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்போ தேவனே உங்களை தேடி வந்தாலும் உங்களால் ஜெபிக்க முடியாம போகும். எப்போ தெரியுமா, நீங்க ஒரு நாளத்துக்கு முன்னாடி பாவமும் செய்யிட்டு சண்டையும் பண்ணிட்டு பிரச்சனையும் பண்ணிட்டு படுத்துட்டு காலை 2 மணிக்கு எழும்புனா ஒன்றும் நடப்பில் வராது. உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும். அப்போ ஒவ்வொரு நாளும் பாவம் இல்லாம ஜீவிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். ஏதேனும் விதத்துல சாத்தம் வந்தா கூட உங்க வாயை நீங்க கடிவாளம் போட்டு உங்க காதை நீங்க செவிடாக்கி நீங்க ஊமை போல இருந்து அந்த இடம் தாண்டி வந்து இரவு ஸ்தோத்திரிக்கூடியவர்களா இருக்கு. பரிசேயர் சதுசேயர் என்ன செய்தாங்கன்னா, அவர் வாயிலிருந்தே அவரை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று அவரை இயேசு கிறிஸ்துவை நெருக்கி ஏவினார்கள் என்று இருக்கு. அவர் என்ன பண்றாரு தெரியுமா, போயிட்டார். உங்களுக்கு ஞானம் வேணும். நீங்க என்ன எல்லா தப்பையும் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு படுக்கும்போது குற்ற உணர்வோடு படுப்பீங்க. காலை 2 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண முடியாது. தேவன் தேடி வந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, விலகி ஓடிட்டீங்க, பாவம் உங்களை ஆட்கொண்டுட்டு. அப்போ அதிகாலை எழும்பி சுத்த இருதயத்தோட அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா, அதுக்கு முந்தின நாள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா சுருக்கமா சொல்ல போல என்ன, ஒவ்வொரு நாளும் கண்களின் பார்வையை குறித்து, நாவின் வார்த்தையை குறித்து, காதுகள் கேட்கக்கூடியவர்களை குறித்து, சிந்தனையை குறித்து எல்லாத்துக்கும் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறது எந்த ஒரு தடையுமே இருக்காது. யோபுவின் சரித்திரம் 21:14-20 வசனங்களை வாசிங்க. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியோம், உம்முடைய வழிகளை அறிய விரும்பும். எப்படி ஜெபிக்க யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ இந்த வசனங்கள் எல்லாம் கரெக்டா கவனிச்சிடுங்க. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும். நாங்க ஏன் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ண மாட்டோம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ண எனக்கு என்ன லாபம் கிடைச்சி, வீட்டுல நோய் வியாதி தரித்திரம் மரணம் எல்லாம் வந்தாச்சு, என்ன புண்ணியம், எதுக்கு ஜெபம் பண்ணணும். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. தீர்க்காயுசு எல்லாம் விரும்புறீங்க தெரியுமா, உன் கையில கிடையாது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். திடீர்னு உன் விளக்கு அணைந்து போகும். அது வரைக்கும் அனுபவிக்கிற எல்லாமே ஒன்னி விட்டு போகும். உன் வாழ்க்கை அணைஞ்சு போயிரும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். வேதனையை பகிர்ந்து கொடுப்பார். அப்ப நீங்க தான் காரணம். ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேக்குறீங்க, எதுக்கு அதிகாலை எழும்பணும்னு கேக்குறீங்க, என்ன வாங்கிடுங்க, பரிசு வச்சிடுங்க. அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். காற்று எப்போ அடிக்கும், சொல்லிட்டு அடிக்கும், இடிக்காது. பெருங்காற்று சொல்லிட்டு அடிக்கும், இடிக்காது. திடீர்னு இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடமே தெரியாம அழிஞ்சு போயிருவீங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைக்கு வைத்து வைக்கிறார். அடுத்த சங்கடம் என்ன தெரியுமா, உங்களோட விடுது, உங்க பிள்ளைகளையும் விட்டு வைக்காது. அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க பண்ணுகிற துரோகத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டியே, ரட்சிக்கப்பட மாட்டியே, பிறகு பார்க்கலான்றீங்க. அது எல்லாத்தையும் உன் பிள்ளைக்கும் வச்சிருக்கிறாரு. அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். அழிவு எல்லாம் கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரகத்தை குடிப்பான். என்ன சொல்லப்பட்டிருக்கு, உக்கிரகத்தை குடிக்கிற மாதிரி இருக்கும். கடுமையா தான் இருக்கு, உங்க நன்மைக்கு சொல்லு.